பாருங்க 10 பேர் தான் பஸ்ஸில் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு இந்த பஸ் பாருங்க 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகுது. எவ்வளோண்ணா போகுது? எத்தனை கிலோமீட்டர் வேகம் பஸ் போகுது? 20 இல்லைன்னா 30 தான். 30 போகாது. எவ்வளோ நேரமா? 2:15 ஏறி 4:15 வரைக்கும் 5 மணி வரைக்கும் நம்ம வந்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரிண்ணா, அதுக்கு மேலே வண்டி போகிறதே இல்லை. இங்கே பாருங்கள், நடந்து போகிற அளவுக்கு தான் வண்டி போகுது. ஒரு நிர்வாகம் வந்துட்டு அவ்வளோ மோசமாக இருக்குது. இத்தனைக்கு வண்டியில் ஆளே இல்லை. இருக்க 4 பேரை வச்சுட்டு வண்டி வந்துட்டு போக மாட்டேங்குது. இப்போ அவர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல உட்காந்துருந்தவர் 1/2 மணி நேரம் பக்கம் போராடிட்டு இருக்கோம். வண்டி போகாதனால அவர் இறந்துட்டார். இப்போ தெரியல, சரி ஊட்டிக்கு போயிட்டு உள்ள விட்டு ரெடி பண்ணிட்டு போலான்னு பேசிட்டு வந்தோம். சொல்லி இறங்கினால அது இல்லாம இப்ப எல்லாம் புது பசங்க சிஎல் பசங்க வர்றாங்களா, வந்தோமா இறங்குறோமா பேட்டா வாங்கிட்டு ஓடிடுறாங்க. காசு வாங்கிட்டு கோச்சிங் டிரைவரானா சொல்லியிருப்பாங்க, இது ஒவ்வொரு நாளும் ஓட்டுற கேஸா. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன், போஸ்டிங்காக இருக்குது எல்லாம் சரிதான். நீங்களும் கஷ்டப்பட்டீங்களான்னு சொல்லலை. ஒரு வண்டி இந்த இப்போ வருங்க போய் 10 நிமிஷம் முன்னாடினா அது வேல்யூ இருக்குல்லன்னு ஒரு பஸ்ஸுக்கு. ஏன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இப்போ கூடூர்லேருந்து எடுக்கிறோம், ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறிட்டு வரோம். எத்தனை பேசஞ்சர்ஸ் வர வண்டி? நீலகிரி மாவட்டத்தில் வந்து போக்குவரத்து துறையினுடைய பேருந்துகளெல்லாம் கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ் வந்து சுத்தமாக இல்லாமல் ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்கு. இதன் விளைவாக இன்றைக்கி என்னாச்சுன்னா, ஒரு கண்டக்டரோட உயிர் பறி போயிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மணிக்கு கூடலூர்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி எடுத்துருக்காங்க. அந்த வண்டி வந்து 20 கிலோமீட்டருக்கு மேலே 30 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணக்கூடிய அளவு ஸ்பீடாக போகலை. இதன் விளைவாக என்னாச்சுன்னா, வண்டி 2 மணிக்கு எடுத்த வண்டி ஊட்டிக்கு வந்து 3:15 வந்திருக்கணும். ஆனால் 3 மணிக்கு பைக்காராவுக்கு அந்த பக்கம், அதாவது பாய் தூரத்துக்கு அந்த பக்கமே வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது. இந்த நேரத்தில் கண்டக்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருச்சு. இதன் விளைவாக ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட உடனே 108க்கு ஃபோன் பண்ணிக்காங்க. பஸ்ஸிலேருந்து 1.5 மணி நேரமாகியும் 108 அந்த இடத்துக்கு வந்து சேரல. 108 நிற்க வேண்டிய இடம் தலக்குந்தாலும் 20 நிமிஷத்தில் அந்த ஹார்ட் அட்டாக் கண்டக்டருக்கு ஏற்பட்ட இடத்துக்கு ரீச் ஆகிருக்கலாம். அந்த 108 கடைசி வரைக்கும் வரல. ஒன்று. ரெண்டாவது, பஸ்ஸு கூட இயல்பான வேகத்தில் ஒரு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருந்தால் மெடிக்கல் காலேஜ் வந்து 40 நிமிஷத்தில் ரீச் பண்ணியிருக்கலாம். இந்த 2 சம்பவம் நடக்காதனால வழியில் வேறு ஒரு போக்காக போயிட்டு இருந்த ஒரு தனியார் ஆம்புலன்ஸை மடக்கி அந்த கண்டக்டரை வந்து அந்த ஆம்புலன்ஸை ஏற்றிட்டு வந்தாங்க. அவங்க வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதன் விளைவாக அந்த கண்டக்டர் இறந்துட்டார். அங்கே மெடிக்கல் காலேஜில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால் வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னாங்க. 20 நிமிஷத்துக்கு முன்னால் கண்டிப்பாக வந்திருக்க முடியும். எப்படின்னா, பஸ்ஸு சரியாக ஓடினாலும் வந்திருக்க முடியும். அது போக அந்த ஆம்புலன்ஸ் வந்து தான் காப்பாற்றிருக்க முடியும். அப்போ 2 இடத்துலையுமே போக்குவரத்து ரொம்ப சிக்கலாச்சு. இது கண்டக்டர் இன்றைக்கி ஒருத்தர், நாளைக்கு இந்த மாதிரி 1000 பேசஞ்சருக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் போக்குவரத்து துறையை சீர்படுத்த வேண்டியது நிர்வாகத்தோட பொறுப்பு. ரெண்டாவது, அந்த கண்டக்டர் கூட பயணம் பண்ணி வண்டியை ஓட்டிட்டு வந்த டிரைவரு, அவரை வந்து இப்போ மறுபடியும் அந்த பஸ் எடுத்து உடுமலைப்பேட்டை போயிட்டார். இது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா தன் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தோழர் இறந்துட்டாருங்கும்போது இந்த டிரைவரை வந்து எவ்வளோ மழையில் கோச்சிட்டு இருப்பார். அந்த டிரைவரை வண்டியில் மறுபடியும் ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னா இது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு தான் சொல்லணும். இது வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. அதே மாதிரி பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை உண்டு பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா டியூட்டி. இப்போ பாருங்கள், கூட வேலை பார்க்குற ஒரு கண்டக்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னா அதே பஸ்ஸில் ஓடிட்டு வந்த டிரைவரை வந்து மறுபடியும் அந்த பஸ் எடுத்துகிட்டே போகணும்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு தான் இங்கே பணியாளர்களுடைய பணிச்சுமை இருக்குது. அதனால் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது. வண்டிகள் மெயின்டெனன்ஸ் இல்லை. இதையெல்லாம் சீர்படுத்தி, அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸு சரியான நேரத்துக்கு வரதில்லை. இதெல்லாம் வந்து சீர்படுத்தி கொடுத்தா தான் சரியாக இருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெகு விரைவிலேயே பொது அமைப்புகளை எல்லாம் திரட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி வரும். ஆகவே போக்குவரத்து துறையும் தமிழக அரசும் இந்த விஷயங்களெல்லாம் சரியாக சீர்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.